தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான பல்வேறு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஸ்டாலின். வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் மேஜைகளில் அனைத்திலும் கேமராக்கள் பொருத்தப்பட தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு 74.26% பதிவாகியுள்ளது. பதிவான அனைத்து வாக்குகளும் நாளை மறுதினம் தமிழகத்தில் 68 இடங்களில் எண்ணப்பட உள்ளது. காலை 8 மணிக்கு தொடங்கும் அந்த வாக்குப்பதிவுக்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. குறிப்பாக 3 அடுக்கு பாதுகாப்பு, வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஒவ்வொரு மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. அனைத்தும் தற்போது பாதுகாப்பு, அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் தற்போது பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிகள் முழுவதுமே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது என்னென்ன ஏற்பாடுகள் செய்துள்ளது என்பது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி இன்று செய்தியாளர் சந்தித்து பல்வேறு விதமான தகவல்களை கொடுத்துள்ளார். குறிப்பாக இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது 13,000க்கும் அதிகமான அலுவலர்கள் இந்த வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ளதாகவும், சுமார் 3,000 அதிகமான நுண்பார்வையாளர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். அதே போல இந்த முறை புதிய முறையாக தபால் ஓட்டுகள் எண்ணப்படும் பொழுதே மற்ற வாக்குகளும் எண்ணப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக 3,236 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அதிகபட்சமாக தமிழகத்திலேயே சோழிங்கநல்லூர் தொகுதிகளில் 24 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே போல ஒவ்வொரு வாக்குகளும், அந்த தொகுதியில் பதிவான அனைத்து வாக்குகளும் சுமார் 10 முதல் 15 சுற்றுகளாக எண்ணப்படும் என்று ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் ஸ்டாலின்.